அனைவருக்கும் வல்ல சண்முகத்தின் அன்பு வணக்கம். கொலை களவு செய்வாரோடு இணங்க வேண்டாம். நம்முடைய ஔவையார் மிக சிறப்பான மிக உயர்ந்த ஒரு உன்னதமான ஒரு அறிவுரையை நமக்கு கூறியிருக்காங்க. அவங்க ஏற்கனவே கொலையாளியாக இருக்காங்க, களவு செய்கிறாங்க, திருடுகிறாங்க, நல்லா தெரியுது. அவங்க மனது சுத்தம் இல்லை அப்படின்னு தெரியும் போது அவங்களோட இணங்கி போகிறது, அவங்களுடைய களவுகளுக்கு இணங்கி போகிறது, அவங்களுடைய கொலை யுக்திக்கு உறுதுணையாக இருக்கிறது. இதெல்லாம் செய்யாதீங்கன்றாங்க. ஒரு நொடி, ஒரு அல்ப சந்தோஷத்தில், ஒரு நொடியில் ஒரு சின்ன கொலையை செஞ்சுட்டு இன்றைக்கி எவ்வளோ பெரிய பெரிய உத்தமமான பேர்வழிகள்லாம் இன்றைக்கி ஜெயிலில் இருக்காங்க, பார்க்குறீங்க. ஒரு வீட்டை பூட்டிட்டு போக முடியாதுங்க. ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், அங்கே போகிறோன்னா வீட்டை உடஞ்சி நகையோ பணமோ எல்லாம் எடுத்து எதுக்கு இந்த களவு, எதுக்கு இந்த களவு புத்தி? யோசிச்சு பாருங்கள். அவங்கவுங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரித்து இந்த குடும்பத்தை நடத்துகிறாங்க. களவு செய்பவர்களுக்கும் குடும்பம் இருக்கும் இல்லையா? யோசிச்சு பாருங்கள். அவங்க எதனால் ஒரு நொடி, ஒரு அல்ப சந்தோஷம், ஒரு இயலாமை, ஒரு உழைக்காமல் நம்ம சாப்பிட்றணும் அப்படிங்கிற ஒரு நொடியில் செய்யக்கூடிய ஒரு செயல் தான் இந்த களவு. அதே மாதிரி இந்த கொலை, பொருளுக்காக, பாலியல் இச்சைக்காக, இந்த மாதிரி ஒரு 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 நொடியில் மனசு மாறி செய்துட்டு வாழ்நாள் முழுவதும் அவங்க ஜெயிலில் அடைப்பட்டு அவங்களுடைய வாழ்க்கையும் போச்சு, அவங்களுடைய வாரிசுகள் சுற்றம், அவங்களுடைய நிலையில் யோசிச்சு பாருங்கள். அப்போ வாழ்க்கை எப்படி நெறிமுறையோடு வாழணும்? இறையியலுக்கும் அதை ஆன்மீகத்துக்கும் இருதயத்தினுடைய மனதினுடைய சுத்தம் ரொம்ப முக்கியம் இல்லையா? மன சுத்தம் இல்லாமல் ஆன்மீகத்துக்கு வர முடியாது இல்லையா? ஔவையார்லாம் சும்மா சொல்லியிருக்காங்க. நம்முடைய மூதாதையர்கள், பெரிய பெரிய அறிஞர்கள், சான்றோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. கொலை களவு செய்வாரோடு இணங்காதீங்க, வாழ்க்கையே பாழாக போயிடும். வேண்டாம். நீதியோடும் நேர்மையோடும் நெறிமுறையோடும் தர்மத்தோடும் வாழ்ந்து உயர்வடைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.